ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ சின்னியான காமிக்கிறாங்க. அவன் ஒரு பெரிய லாயராக அவன் திரும்ப சைனாக்கு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கான். அப்போ அங்கே மீடியாஸ் எல்லாமே கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா உங்களோட லவ்வரை மீட் பண்ணுறதுக்காக திரும்ப கண்ட்ரிக்கு வந்திருக்கீங்களா அப்படின்ற சொன்னதும், இல்லை என்னோட இனிமையை நான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு லேடி வர்றாங்க. நீங்களும் எங்கள் பொண்ணுமே ரொம்ப வருஷமாக டேட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நீங்கள் எனக்கு கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொன்னதும், சரி எவ்வளோ 1 மில்லியன் கொடுக்குவான்னு சொன்னதுமே அந்த லேடி ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, ஆமாம் கொடுங்க அப்படின்றத சொன்னதும், உங்களுக்கு காசு வேணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் பொண்ணை என் முன்னாடி மண்டி போட்டு கேட்க சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். வீட்டில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஜியா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அவங்க பிரதர்கிட்ட அங்கே காசு கேட்டங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, இந்தாங்க காசு அப்படின்ற சைட் அங்கே கொடுத்ததுமே அங்கே அந்த லேடி அதை பார்த்துட்டு இந்த காசில் வச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பிடிச்சாங்க அடித்து தள்ளும் போது ஹீரோயினோட காதில் பிளட்டாக வர ஆரம்பிச்சிருது. அவளுக்கு காது வேற அங்கே சரியாக கேட்க மாட்டுது. அவங்க பிரதர் அதெல்லாமே பார்த்து அங்கே சிரிச்சிட்ருக்கான். அவளோட மிஷின் அங்கே போய் கீழே விழுந்துருச்சு போல். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அவங்க ரொம்ப கத்திட்ருக்காங்க. நீ ஒழுங்காக இன்றைக்கி போய் அவனை மீட் பண்ணி காசு கேளு, அவன் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி காமிக்கிறாங்க. அவள் காலேஜ் படிக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே லவ் பண்ணியிருக்கான். இவள் டிசைனர் அங்கே பண்ணியிருக்கா. இவன் டாப் 2ல் அவன் டாப் 1ஆகவும் வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு ஹாப்பியாகிட்டு அங்கே ஃபோட்டோ எடுக்கும்போது அங்கே அதெல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு, நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததில் என்னோடய ஃபோட்டோவுமே சேர்ந்து வந்துருச்சு, நீங்கள் ஏன் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு அவனை திரும்பி பார்த்ததுமே அங்கே அவளை பார்த்ததுமே இவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. நான் இந்த ஃபோட்டோ டிலீட் பண்ணி விட்றேன். ஆனால் அவங்க ஃப்ரெண்ட் என்கிட்ட பேசினாங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்தாவே சொன்னதுமே போய் பேசு அப்படின்ற சேர்த்து அவள் பிடிச்சவங்க தள்ளும்போது நம்ம ஹீரோக்கு அப்படியே பிடிச்சி போயிடுது நம்ம ஹீரோயினை. அப்புறம் அவள் கூட சேர்ந்து அவன் டேட் பண்ணவுமே ஆரம்பிச்சிட்டான். இப்போ அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இவளோட லைஃபே டோட்டலாக இப்படி மாறி போகுன்னு சொல்லிட்டு அவள் கனவுல கூட நினைக்கல. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கா அவள் கூட சேர்ந்து. கண்டிப்பாக உன்னை கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்குவேன், நான் பெரிய ஆளான பிறகுன்னு சொல்லிட்டு அவர் நம்ம ஹீரோயினுக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கான். அவங்க அப்பா அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ட்ரெஸ் கொடுக்கறதுக்காக காலேஜ் வந்திருக்கும் போது அங்கே அவரோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே கூட படிக்கிற பொண்ணுங்க எல்லாருமே அவரை ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்காம ரொம்ப இழிவாக பேசியிருக்காங்க. ஒன்றை மாதிரி ஆளோட பொண்ணெல்லாம் இங்கே படிச்சுட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நீங்கள் எப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறப்ப அந்த ட்ரெஸ்ஸை அங்கே மாற்றி மாற்றி தூக்கி போட்டுட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பாவம் ஒரு டிசேபிள் பர்சன் போல். நம்ம ஹீரோயின் அப்பாங்க எதுக்காக நீங்கள் இப்படி எங்கள் அப்பாட்ட நடந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கே திட்டிட்டு அவங்க எல்லாத்தையுமே அங்கே விரட்டி விட்றா. அவருக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. என்னால் நீ ரொம்ப அசிங்கப்படுறீங்களமான்னு சொன்னதும், அப்பா நீங்கள் தான்ப்பா எனக்கு ரொம்ப பெருமையே, நான் ஏன் அசிங்கப்பட போகிறேன் அப்படின்றத சொல்லும்போது இவருக்கு ரொம்ப கோவமாயிட்டு கத்தி எடுத்துட்டு நான் கண்டிப்பாக அவங்கள போய் நீ கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காரு. ஆனால் ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் அப்படி பண்ணாதீங்கப்பான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே காரில் இடிச்சு அவங்க கீழே விழுகும்போது அந்த கத்திப்பட்டு அவர் அப்படியே இறந்துமே போயிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்ருக்கா. ஆனால் இப்போ அவங்க அம்மா இத்தனை பிரச்சனைக்குமே காரணம் நீ தான் என்னோட புருஷனை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழிய தூக்கி போட்டிருக்காங்க. அப்பா நீங்கள் தயவு செஞ்சு எந்திரிங்க, அப்படி விட்டுட்டு போகாதீங்கப்பான்னு சொல்கிறப்ப அங்கே டெட் பாடியை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப அங்கே கவலைப்பட்டு அழுதுட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ தான் அவளுக்கு கால் பண்ணுறான். ஹீரோ கால் பண்ணதுமே இவ ஃபோன் பண்ணி அழுததும் அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு சொன்னதும் நடந்து எல்லாத்தையுமே சொன்னதுமே நீ வெயிட் பண்ண, நான் உன்னை மீட் பண்ணுறதுக்காக இப்போவே வரேன், இதெல்லாம் நீ ஏன் ஆரம்பத்தில் என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவனுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க வீட்டிலேருந்து வந்துடுறாங்க அவங்க தாத்தா. என்னோட பேரனுக்கு நீ கண்டிப்பாக ஒரு பிரோஜனம் இல்லாத பொண்ணு, நீ என்ன ஜோடியை அவன் கூட வந்துடலான்னு நினச்சிட்டு இருக்கியா, உன்னோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுதா இல்லையா, ஒழுங்காக போயிடு, இல்லை உன் குடும்பத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே மோசமாக திட்டி அவளை மிரட்டியிருக்காங்க. ஹீரோயின் நான் அவரை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லியிருக்கா. பட் நீ இங்கேருந்து போயிட்டேன்னா நல்லது, இல்லைனா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே ஹீரோயின் அவன்கிட்ட அங்கே ரூடாக ரொம்ப பேசிட்டு ஒன்று மாதிரி ஆள் கூட சேர்ந்து எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே தேவை கிடையாது, நான் தனியாகவே இருந்துக்குவேன், எனக்கு பணக்காரன் தான் தேவைன்னு சொல்லிட்டு தன்னை ஒரு பெரிய பேராசை பிடிச்ச மாதிரி காட்டியிருக்கா. அவனுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாகிட்டு ரொம்ப கெஞ்சி பார்க்குறான், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் அங்கே
வந்து அவனை திரும்பி கூட பார்க்காம அங்கேருந்து கிளம்பி போனதுமே அவனுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு மனசு கஷ்டமாயி அவன் அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். இப்படி கீழே விழுந்திருக்கதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு வேகமாக வந்துட்டு இறங்கி ஓடிட்டுருக்கா. ஆனால் அதுக்குள்ளே அவங்க தாத்தா வந்து அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினால் அவனை கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியாமல் போயிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுதுச்சுக்கா. இப்போ அவங்க அதுக்கப்புறம் அவளை ஜெயிலையுமே போட்டிருக்காங்க. ஜெயிலில் இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருந்திருக்கா. அங்கே குழந்தை பிறந்ததுமே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்கு எமோஷனலாக ஆகிருது. நானே வெட்டியாக இருந்துட்டுருக்கேன், எனக்கு இப்போ ஒரு பேபி வேறையா, அது வந்துட்டு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்காளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. இப்போ அது எல்லாத்தையும் அவன் நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வரைக்கும் அவனை டிவியில் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கா. நீ திரும்ப வந்துட்டுன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா திரும்ப அங்கே காதில் வந்து அடிக்கிறாங்க. அப்போ அவங்க பொண்ணு வந்துட்டு நீங்கள் எதுக்காக கிராண்ட்மா இப்படி அம்மா போட்டு அடிக்கிறீங்கன்னு சொல்கிறப்ப நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க விலைக்கு போன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையுமே போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பிரதர் அதெல்லாமே பார்த்துட்டு அவன் பாட்டு அங்கே கேம் விளாண்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்களுக்கே அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் போய் நம்ம ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே அவங்க நீ வந்து ஒழுங்காக போய் அவனை மீட் பண்ணி இன்றைக்கி காசு மட்டும் வாங்கலைன்னு வச்சுக்கோமே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உங்கள் அப்பா செத்து போனதுக்கே நீ தானே காரணம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே மோசமாக அங்கே வந்துட்டு திட்டுறாங்க. பிறகு இங்கே நம்ம ஹீரோவோட வீட்டில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அங்கே ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சுருக்கான். அவனுக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஏன்னா வந்து எல்லோரும் இருக்காங்க, ஹீரோயின் இல்லை, கண்டிப்பாக அவளை ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற மைண்டோடு தான் அவன் வந்திருக்கான். இப்போ அந்த வீட்டுக்கு அவங்க அம்மாவும் பையனுமே சேர்ந்து வந்துட்டு நாங்கள் வந்திருக்கோம், அவள் வந்து வரலாட்டி என்ன உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காக, எங்களுக்கு நீங்கள் காசு கொடுங்க அப்படின்ட்டு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, அப்படி அவங்களுக்கு வந்துட்டு இப்போ என்ன மன்னிப்பு கேட்டால் காசு கொடுத்தா வாங்கிக்குவீங்களான்னு சொன்னதுமே அவங்க உடனே ஓகேன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்துட்டு இப்போ பண்ணதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்ல, இப்போ நீங்கள் உடனே வந்துட்டு கிளம்பி உங்கள் பொண்ணை வந்துட்டு முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்க வைக்கலன்னு வச்சுக்கோங்கமே, உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்ற விஷயத்தவே சொல்லிட்டு இருக்கான். பொய்யா வந்துட்டு கேஸ் போட்டுருவேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அங்கே அதெல்லாமே பார்த்து அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதும் அவர் ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு வேமா அங்கே வீட்டுக்கு கிளம்பி விழா. தயவு செஞ்சு என்னோட அம்மாவை எதுவும் பண்ணிடாத நீ விட்டுன்னு சொன்னதும் இத்தனை வருஷம் கழிச்சு அவளோட வாய்ஸை கேட்டதுமே அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அவளை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே அவன் வந்து சொல்கிறான், பாருப்பா வந்துட்டு மன்னிப்பு கேட்குறவங்க முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்காங்க, என்ன மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே கூட இருக்க எல்லாருமே இவள் பெரிய வந்துட்டு பணக்காரியாவா டிசைனராக இருந்துன்னு சொன்னால் இவளோட நிலைமையை பாரு அப்படின்றத சொல்லும்போது அப்போ அவங்க அம்மா ப்ளீஸ் என்னை வந்து காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்மே பிற வழி இல்லாமல் ப்ளீஸ் நீ அவங்கள விட்டு அப்படின்றத சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாம் தலையில் ஊற்றி விட்டு அங்கே அவளை எத்தி வேறு கீழே தள்ளி விட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சி அவள் எந்திரிச்சிட்டு தயவு செஞ்சு நீ வந்து விட்டு அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப புள்ளி பண்ணிட்டு நீ இப்போ என்ன பண்ணணும்னா அவன்கிட்ட வந்துட்டு அவன் சொல்கிற மாதிரி மன்னிப்பு கேட்கணும், அப்படின்னா தான் வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு இங்கேருந்து உன்னோட அம்மாவை கூட்டிகிட்டு போக முடியும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் விட்டுருங்க அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்குது. பட் வந்துட்டு அங்கே விடுற மாதிரி இல்லை, நீ வந்துட்டு பேசாமல் இவளுக்கு நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்கோம், 3 மினிட்ஸுக்கு நீ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பர்சனை இங்கே கிஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே ஒரு கிளீனிங் ஒர்க் பண்ணுற பர்சன் இருக்கதை பார்த்துட்டு அந்த இருக்காரு அந்த ஆள் கூட வந்துட்டு இன்றைக்கி இவளுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்றத சொல்லிட்டு உனக்கு இது வந்துட்டு பண்ணி ஆகணும், இப்போ உன்னோட அம்மாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னா இல்லை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு நீ போய் பண்ணு அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அவள் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கா. அப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அப்பாவை பற்றி நினச்சிட்டு அவங்க அங்கே போயிட்டு அங்கே நின்னதும் அந்த பர்சன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு வந்து அவளை கிஸ் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ வேமா வந்து அங்கே பிடிச்சி இழுத்துடுறான். அப்போ அங்கே இருக்க எல்லாருமே என்ன உனக்கு இவன் மேலே இன்னுமே ஃபீலிங்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே மரியாதையாக எல்லாருமே வெளியே போங்க அப்படின்ற சைட்டு அவன் ரொம்பவே கோவப்படுறான். ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு ஒழுங்காக வந்துட்டு உண்மையை சொல்லு, எதுக்காக நீ வந்துட்டு அன்னைக்கு இந்த மாதிரி பேசணும் அப்படின்ற சொன்னதும் தயவு செஞ்சு என்னை நீங்கள் விட்டுருங்க அப்படின்றத சொன்னதுமே நீ வந்து எதுக்காக வந்து இப்படி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன நடந்துச்சு, நான் வந்து ரிச் பர்சனாக வந்திருக்கேன், இப்போ உனக்கு போதுமா, ரிச் பர்சன் வேணும் தானே நீ ஆசைப்பட்ட, என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு என்னை கழட்டி ஒன்று ட்ரை பண்ணையா, நீ உண்மையிலே வந்துட்டு ரொம்ப மோசமானவ, உனக்கான வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே போஸ்ட் பண்ணி தப்பாக நடக்க பார்த்ததுமே ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டு ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு சொல்லும்போது அங்கே அவள் காதில் இருந்த மிஷின் வந்து கீழே விழுந்துருது. அதை பார்த்துட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. உனக்கு என்னாச்சு வந்து காது உனக்கு எப்போ கேட்காம போச்சு அப்படின்ற சைட்டு அவன் கேட்குறான். நம்ம ஹீரோயின் எந்த உண்மையும் சொல்லாமல் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதில் இப்படி வந்துட்டு காது கேட்காம போயிடுச்சுன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிருது. அப்போ அவனுக்கு அங்கே ரொம்ப எமோஷன் ஆகிட்டுருக்கு. இருந்தாலுமே நம்ம ஹீரோயின்ட்ட அவன் மிஸ்பிஹேவ் பண்ண அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ இதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு இதே மாதிரி அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான் போல், அது எல்லாமே அவள் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு.
நம்ம ஹீரோயின் பயந்து அரண்டடிச்சு அங்கே போய் உட்காந்துட்ருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே மனசு தாங்கவே முடியல. லவ் பண்ண பொண்ணு எந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த மிஷின் அங்கவே போட்டுட்டு அங்கே டிரைவர்கிட்ட நீங்கள் வந்துட்டு என் கூட இன்றைக்கி வர வேணாம், நானே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் அவன் நினச்சி பார்த்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு அவள் ரொம்ப நல்லா இருந்தா, எவ்வளோ அழகான பொண்ணு, எவ்வளோ என்னை லவ் பண்ணிட்டு இருந்தா, அவன் நிலமை வந்துட்டு இப்படி ஆகி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டுருக்கு. இப்போ எப்படி ஒரு வாழ்க்கையை போய் வாழ்ந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவனால் வந்துட்டு தாங்கவே முடியல. 2 பேர் கூட சேர்ந்து இருந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவன் பாட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். என்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நைட் போல் நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வரும்போது திரும்பவுமே அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப புள்ளி பண்ணிட்டு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவன்கிட்ட போய் நீங்கள் மணி வாங்கிட்டு வான்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக வாங்க போக மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அந்த லேடி கோமாயிட்டு அடிக்க போனதுமே அம்மா நீங்கள் வந்துட்டு பேசாமல் இருங்க, அவள் வந்துட்டு மொத்தமாக இங்கேருந்து போயிட்டானா ஏதாச்சும் நம்மளுக்கு தான் பிரச்சனை, நாம் அப்புறம் எப்படி வந்துட்டு காசு வாங்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு ஐடியா கொடுத்துட்ருக்கான். அப்போ அந்த குட்டி பாப்பாவோட மூக்கில் வந்துட்டு பிளட்டாக வந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு வேமா அதை வந்துட்டு க்ளீன் பண்ணிடுறா. இப்போ ஹீரோயின் என்ன வந்துட்டு நீ வந்து பண்ணிட்டுருக்கன்னு சொல்கிறப்ப அம்மா என்னாச்சு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அன்ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவனை நினச்சே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அந்த பொண்ணு அம்மா என்னாச்சு உங்களுக்கு ஏன் வந்து ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஹக் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு லைஃப்பில் இருக்க ஒரே ஹாப்பின்னு அந்த குழந்தை மட்டும்தான். நெக்ஸ்ட் எங்கள் ஷாப்பிங்காக நம்ம ஹீரோயினை அவங்க பேரண்ட்ஸுங்க அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அப்போ அங்கே வந்ததுமே அதை பார்த்துட்டு இவங்க 2 பேருமே பல்ல காமிச்சிட்டு பேசலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் அவனோட ஃபியான்ஸையுமே வந்திருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயினுக்குமே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. பட் அவன் வேணுனேவு அவளுக்காக வந்துட்டு ஒரு பெரிய டைமண்ட் ரிங்கை வாங்கி கொடுத்து என்னோடய ஃபியான்ஸைக்காக நான் வந்து டைமண்ட் ரிங் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் சிலர் வந்து அப்போ பேசினாங்க ஒரு டைமண்ட் ரிங் வாங்குறதுக்காச்சும் உன்ட்ட வசதி இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்றதாவே சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தான் அங்கே கவுண்டர் கொடுத்துட்ருக்கான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மா சரி வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பார்த்தாங்க வந்துட்டு ஒரு பர்சன்ட்ட போய் நம்ம ஹீரோயினை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்க பைத்தியக்கார பையனுக்கு இவ்வளோ மேரேஜ் பண்ணி வச்சு 3 மில்லியன் காசு வாங்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்காங்க. அங்கே காசு வாங்கிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவங்ககிட்ட கொடுக்கவுமே அம்மா நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, வாழ்க்கையவே நரகமாக்கணும்னு பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு வேமா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவள் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ இருக்கான். அவன் மேலே போய் இடிச்சிட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ தேவையில்லாமல் வந்துட்டு என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காத, உனக்கு வந்துட்டு இப்போ உனக்கு காசு தானே முக்கியம், காசு கொடுத்தா போக வேண்டியதானே அப்படின்ற சொல்கிறான். நீ இப்படி வந்து இங்கே ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னோட ஃபியான்ஸை பார்த்தா தப்பாக நினச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு காப்பாற்றாமல் விட்டதுமே அவங்க போர்ஸ் பண்ணி அங்கேருந்து நம்ம ஹீரோயினை இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே காரில் கிளம்பி போயிட்டுருக்கும்போது அவங்க அம்மா அது வந்துட்டு என்னப்பா ஜியா மாதிரி இருக்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ வந்துட்டு கண்டிப்பாக போய் நீ மீட் பண்ணணும், நீ என்ன வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, அந்த பொண்ணை வந்து காப்பாற்ற வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதோ நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் ஃபியான்ஸைக்கு தெரியுது. அவன் வந்துட்டு இல்லை நீங்கள் போங்க அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் வந்துட்டு ஹீரோக்கு மனசுமே கேட்க மாட்டுது. ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணா அதை எப்படி போய் காப்பாற்றாமல் விட முடியும். உடனே வந்துட்டு அவன் கிளம்பி போயிடுறான் அவளை காப்பாற்றுறதுக்காக. அந்த பர்சன்ஸை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இதுக்கப்புறம் அவளை நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கமே கண்டிப்பாக உங்களை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், நான் வந்துட்டு உங்களை கொலையே பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டான். அவங்க ஃபியான்ஸே முன்னாடியே வந்து அங்கே கார்லேருந்து தூக்கிட்டு போனதுமே அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கடுப்பாகி போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஒரு பக்கம் வந்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு காப்பாற்றினதுக்காக. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நான் கேட்குறதுக்கு நீ ஆன்சர் பண்ணு, நான் வந்து உனக்கு எவ்வளோ டைம் வந்து கால் பண்ணியிருப்பேன், நீ ஏன் வந்துட்டு ஒரு டைம் கூட எனக்கு வந்து ஃபோன் வந்து அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆனால் வந்துட்டு ஹீரோயினால் என்ன பேச முடியும், அவள் ஜெயிலில் இருக்கும்போது வந்துட்டு ஃபோன் பண்ணியிருப்பான் போல், அவளால் எதுவும் செய்ய முடியலை. இங்கே குழந்தைய பார்த்தா வேலை வாங்கிக்கிட்டு இவங்க 2 பேருமே என்ஜாய் பண்ணி அங்கே ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணை போய்ட்டு வேற அடிக்க வேற செய்கிறா, என்ன வந்துட்டு எதிர்த்து பேசிகிட்டு இருக்கா, ஒழுங்காக வந்துட்டு வேலை பாருன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணுக்கு ரொம்ப கவலை ஆகிட்டு அம்மா வர்றதுக்கு இவ்வளோ டைம் ஆகிட்டுருக்கு, எனக்கு ரொம்ப பயம் ஆகிட்டுருக்கு, அம்மாவை போய் மீட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு வேமா அவள் தேடுறதுக்காக போகிறா. அப்போ நம்ம ஹீரோ உன்னோட வீடு வந்துச்சு நீ இப்போ இறங்கி போகலாம் அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே இறங்குனதுமே குழந்தை அங்கே வர்றதை பார்த்துட்டு என்னாச்சுமா என்ன இங்கே பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறா. நான் அவங்க புள்ளி பண்ணாங்களான்னு சொன்னதும் அம்மா உங்களை நினச்சி தான் நான் கவலைப்பட்டு வந்தேன்,
வந்து அவங்க ரொம்ப வந்துட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதும் அவளுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சுக்கு. அப்போ அந்த பேபியோட மூக்குலேருந்து பிளட்டாக வந்ததுமே என்னாச்சு உனக்கு மூக்குலேருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லும் போதே அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹீரோயின் பதட்டமாயிட்டு வேமா அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் வந்துட்டு குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கோங்க நல்லா அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது அதை பார்த்துட்டு அங்கே அவள் ரொம்ப ஃபீல் ஆயிடுறா. இதுக்கு முன்னாடியே இப்படி நடந்திருக்கும், அந்த பொண்ணு கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து சொல்லாமல் இருந்தாங்களோ என்னமோன்னு சொன்னதோ அங்கே ரொம்ப கவலையாயிருது. அப்போ அந்த டாக்டர் அந்த பாப்பாட்ட முழிச்சதுமே உனக்கு எத்தனை டைம் வந்து மூக்குலேருந்து பிளட்டிங் வந்திருக்கு, அம்மாட்ட ஏன் நீ சொல்லலைன்னு சொன்னதும் அம்மாவே ஆல்ரெடி ஏகப்பட்ட கஷ்டத்தில் இருக்காங்க, இப்போ போய் நான் சொல்லி அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் சொல்லலை அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு மனசு தாங்கவே முடியல. அவள் பாட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அந்த சைடில் நம்ம ஹீரோ அவனோட ஃபியான்ஸே வந்துட்டு அங்கே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அவளுக்கு வந்துட்டு காலில் ஏதோ வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு வர்றான். ஹீரோயின் அவன்கிட்ட போய் வந்துட்டு ஹெல்ப் கேட்டுருவோமான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் இருந்தாலுமே வேணாம், நான் வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு எதுக்காக அவனோட லைஃப்பை கெடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம போய் ஃபஸ்ட்டு மெடிசன் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிடுறா. பொண்ணோட நேம் வந்து லின். அந்த பொண்ணு அவன் பக்கத்தில் க்ளோஸ் ஆகிறதுக்கு அங்கே ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இந்த மேரேஜ் ஒன்று நான் உங்களை லவ் பண்ணி பண்ண கிடையாது, இது வீட்டில் பார்த்த மேரேஜ் தான், ஸோ நீங்கள் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கன்னு அவன் சொல்கிறான். அவனை வந்து அவ்வளோ தூரத்துக்கு பிடிக்கல போல். அப்போ அங்கே வந்துட்டு அங்கே அந்த குழந்தை வந்து தேடிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அவன் மேலே போய் இடித்ததுமே இப்போ என்ன பாப்பா பார்த்து வர மாட்டேயா அப்படின்ற சொன்னதும் நான் நல்லா தான் இருக்கேன் அங்கிள் அப்படின்ற சொன்னதும் சரி உங்கள் அம்மா எங்கன்னு சொன்னதுமே என்னோடய அம்மா எனக்காக மெடிசன் வாங்க போனாங்க, எங்கே போனாங்கன்னே தெரில, நான் அதனால தான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே உன்னோட அம்மாவோட நம்பர் இருக்கா, சரி உன் பேர் என்ன அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அங்கே அவள் வந்துட்டு என்னோட அம்மாவோட நம்பர் இருக்குது அங்கிள்னு சொல்லிட்டு என்னோட நேம் டியான்னு சொல்கிறா. சரி ஓகே அங்கிள்கிட்ட ஃபோன் இருக்குது நீ ஃபோன் பண்ணு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாட்ட கால் பண்ணி அம்மா நீங்கள் என்ன எங்கேயாச்சும் தேடிட்டு இருக்காதீங்க, நான் வந்துட்டு இங்கே இந்த ரூம் நம்பர் பக்கத்தில் தான் இருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவளும் ஓகேன்னு சொல்கிறா. இவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வேமா குழந்தைய வந்துட்டு பார்க்குறதுக்காக இறங்கி வந்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூலில் படித்த அந்த பொண்ணுங்களையுமே அங்கே வந்துட்டு பார்த்துடுறா. அவங்கள பார்த்தா நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி இருக்காங்க. அப்போ அவளை வந்து கிட்னாப் பேரை பண்ணிட்டு போயிருந்துருக்காங்க, எங்களவே நீ எதிர்த்து வந்து பேசுவேன்னு சொல்லிட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அங்கே லீன்னு சொல்லிட்டு ஒரு பையனுமே கூட சேர்ந்து இதெல்லாமே பண்ணியிருக்கான். இந்த கோவத்தினால தான் அவங்க அப்பா போயிட்டு அங்கே அடிக்கிறதுக்குமே போயிருக்காரு. அதில் தான் பாவம் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துமே ஆயிருக்காரு. நம்ம ஹீரோயின்ட்ட இன்னுமே வந்துட்டு நீ வந்து இப்படியே தான் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு ரொம்ப அவமானப்படுத்தும் போது நம்ம ஹீரோ அங்கே வந்து விடுறான். இதுக்கப்புறம் நீங்கள் அவளை வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாகிற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும், உங்களை எது வந்து என்ன மீறி யாரால் எடுக்க முடியாதுன்னு சொன்னதும் அவங்களுக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அதில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட நேம் வந்து சியா. அவள் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆகிடுச்சுக்கா. ஏன்னா காலேஜ் படிக்கிறப்ப வந்து நம்ம ஹீரோ மேலே அவளுக்கு க்ரஷ் போல், ஆனால் வந்துட்டு ஹீரோ இவ்வளோ லவ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அங்கே வைத்தறிச்சல். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு இவங்க ரொம்ப கோவமாயிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லி அந்த லின்ட்ட போய் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இவ தான் வந்துட்டு அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்பவே அங்கே தப்பு தப்பாக வந்துட்டு நல்லா ஏற்றி விட்டுறா. அப்போ அங்கே அந்த சியா வந்து அந்த லீக் வந்து கால் பண்ணி உன்னோட ஆள் வந்து இங்கே தான் இருக்கா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுமே அங்கே வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்டாங்க ஹீரோ என்ன விஷயம் எதுக்காக நீங்கள் வந்திருக்கேன்னு கேட்டதோ உன்ட்ட நான் சொல்லணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு அவனை அங்கேருந்து துரத்தி விட்டுறா. அப்போ அங்கே அந்த லீவ் வந்துடுறான், எங்கே எஸ்கேப் ஆகிட்டுருக்க நீ முந்தைய விட இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாயிட்டே அப்படின்றத சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து ப்ளே பண்ணுவோமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் கவலைப்பட்டு அங்கே பயங்கரமாக கத்திட்டு இருக்கா, யாராச்சும் வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இந்த சவுண்டை கேட்டுட்டு வேமா நம்ம ஹீரோ வந்து அவனை போட்டு அடிச்சுட்டு காப்பாற்றிடுறான். என்ன தைரியம் தான் இந்த மாதிரி சீப்பாக நீ வந்துட்டு பிஹேவ் பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்படுறான். பாவே நீ வந்து இவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா, இவ வந்துட்டு என்ன பண்ணான்னு உனக்கு என்ன தெரியுமா, நான் வந்து உன்ட்ட உண்மையை சொல்லவா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே தயவு செஞ்சு நீ வந்து எதுவும் சொல்லிடாத விட்டு அப்படின்ற சொன்னதும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இவ என் கூட சேர்ந்து ஒரு நாள் நைட் மட்டும் ஸ்லிப் பண்ண அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு பயங்கர சண்டை வர ஆரம்பிச்சிருது. ஹீரோயினை பார்த்தா அப்போ அவங்க அம்மாவும் அவங்க ஃபியான்ஸையுமே கோவப்படுறாங்க, என் பையன் லைஃப்பில் வந்து நீ வந்து ஒரு பிளாக் மார்க் மாதிரி எப்போ பார்த்தாலுமே எதுக்கு அடுத்தாலும் உன்னால தான் என்னோட பையனோட லைஃப்பில் இப்படிலாம் நடந்துட்டுருக்கு, தயவு செஞ்சு அவன் லைஃப்பை விட்டு போயிரு, இப்போ உன்னால் அவன் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை கூட வந்துருச்சு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணி போட்டு அடிக்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். பட் ஹீரோயினால் ஃபேஸை கூட பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே அவன் அப்படியே முறைச்ச மாதிரியே நின்றுட்டுருக்கான். கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துட்டு வெளியே வந்ததுமே அந்த லீ இப்போ என் கூட சேர்ந்து நீ காரில் வந்து ஏறுறியா இல்லை நான் வம்பு பண்ணி உன்னை இழுத்துட்டு போகணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே எதுவும் பேச முடியல. ஆனால் ஹீரோ வந்து வேமா அவளை வம்பு பண்ணி அவன் பாட்டு அங்கே காருக்குள்ளே வச்சு அங்கே தூக்கிட்டு போனதும் இவங்களுக்கு ரொம்ப
ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அங்கே வாஷ்ரூமில் வந்துட்டு நீ வந்து என்ன பண்ணிட்டுருக்க, நான் வந்துட்டு உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் நீ என்ன விட்டுட்டு இப்படி மற்றவங்க கூடலாம் சேர்ந்து சுற்றிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவன் உன்னை டச் பண்ணானான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஷவர் எடுத்து அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கா. அவள் கையில் அடிபட்டதில் அங்கே அது பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு அவள் அழுததுமே இவனுக்குமே அங்கே மனசு தாங்க மாட்டுது. நான் எவ்வளோ தூரத்துக்கு தான் என்னை வந்துட்டு பொறுத்துட்டு நான் வந்து பொறுமையாக போயிட்டுருக்க முடியும், நான் எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிகிட்ருக்கேன், என்னோட லவ் உனக்கு புரியவே இல்லையா, நீ என்னை விட்டுட்டு ஏன் நீ போனேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலைப்பட்டுட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு அழுதுட்ருக்கான். அவளுக்குமே எதுவும் பேச முடியலை. இருந்தாலும் இவனோட கோவத்தை அங்கே கண்ட்ரோல் முடியாமல் இதுக்கப்புறம் நீ தயவு செஞ்சு என் மூஞ்சிலே முடிக்காது அப்படின்றத சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே மனசு தாங்க முடியலை. இந்த பாப்பாவை காமிக்கிறாங்க. ஆளை காணாமே அம்மாவும் சொல்லிட்டு அங்கே தேடிட்டு போகும்போது ஒரு கார் வந்து கிட் பண்ணுற மாதிரி வந்துடுது. அதுலேருந்து நம்ம ஹீரோவோட அம்மா தான் வர்றாங்க. அந்த பாப்பாவை பார்த்துட்டு நீ என்னம்மா நல்லா தானே இருக்க, யாரை தேடிட்டு இருக்கேன்னு சொன்னதும் என்னோட அம்மாவை தான் பாட்டி தேடிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு உன்னோட அம்மா பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஜியா சொன்னதும் அங்கே ரொம்பவே அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. என் பையன் கூட சேர்ந்து இவள் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி டேட் பண்ணிட்டு இருந்தாலே, ஒருவேளை இந்த குழந்தை என் பையன் குழந்தையான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு உன்னோட ஏஜ் எவ்வளோவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே 5 இயர்ஸ்ன்னு சொன்னதுமே உடனே நம்ம ஹீரோட்ட இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க ஃபேன்ஸையுமே வேமா அங்கே வந்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ ஒருவேளை அந்த பிபியாக தான் இருக்குமான்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக போயிடுறான். அங்கே கதவை ஓப்பன் பண்ணால் அவங்க அம்மா கூட சேர்ந்து நம்ம ஹீரோயினோட பொண்ணு தான் இருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகிடுது. அப்படின்னா கண்டிப்பாக இது என்னோட பிபியாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே எமோஷனல் ஆகிட்டு அந்த குழந்தைகிட்ட வந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். அவங்க அந்த ஜியாவும் இன்னுமே அதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப வயிறறியுது. ஒருவேளை இவனோட குழந்தையா இருந்தால் எல்லாமே உல்ட்டாவாயிருமேனு நம்ம ஹீரோயின் வேமா வந்து குழந்தைகிட்ட நீ நல்லா தானே இருக்க, எங்கே போனேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ இந்த பேபி என்னோடதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் வந்துட்டு மறைச்ச ஏன்ட்டதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கேட்டதுமே கோவப்பட்டு ஹீரோயின் வேமா குழந்தைய பிடிச்சி இழுத்துட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிடுறா. என்ன பேசிகிட்டு இருக்க, இது என்னோட குழந்தை, உன்னோட குழந்தை ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா டிஎன்ஏ இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடும், நான் ஆல்ரெடி எடுத்து அனுப்பி விட்டுட்டேன்னு சொன்னதும் அங்கே டிஎன்ஏ ரிப்போர்ட்டுமே வந்துடுது. பார்த்தா பேபி வந்துட்டு வேற ஒருத்தவங்களோடதுன்னு சொல்லிட்டு வந்ததுமே அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு இவ்வளோ கீழ்த்தரமானவளா நீ, நீ எனக்கே துரோகம் பண்ணியிருக்கியா, என் கூட சேர்ந்திருக்கும் போதே இப்போ வேற ஒருத்தவங்க கூட கனெக்ஷன் வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கா. நான் எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தேன், நான் இவ்வளோ வந்துட்டு சீப்பாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நீங்கள் தேவையில்லாமல் என்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்க, வந்துட்டு தள்ளிப்போங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அந்த பாப்பாவுமே என்னோட அம்மாவை நீங்கள் ஏன் ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அந்த குழந்தை அங்கே ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கா. என்னோட அம்மாவோட உடம்புல ஆல்ரெடி ஏகப்பட்ட இன்ஜுரி இருக்குது, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் வேமா அங்கே வாய முடியிடா. ஹீரோ இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்துட்டு உன் மூஞ்சில் மட்டும் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓங்கி வந்துட்டு அங்கே கண்ணாடியில் குத்துனதுமே கை ஃபுல்லாமே இன்ஜுரி ஆகிடுது. அப்போ அங்கே அந்த லின் வந்துட்டு இதோட பிரச்சனைக்குமே காரணம் நீ தான், நீ திரும்ப லைஃப்பில் வந்தவாசி தானே இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போனதுமே அந்த கிளாஸ்மேட் அங்கே வந்துடா, உனக்கு வந்துட்டு இன்னுமே திருந்தாமல் தானே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அங்கே பயங்கரமாக புள்ளி பண்ணிட்டு அங்கே ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு நர்வஸ் ஆகி போயிடுது. மூக்கில் ஃபுல்லாக பிளட்டாக வந்து இந்த குழந்தை அங்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுமே அங்கே நம்ம ஹீரோயின் எப்படி அங்கே டாக்டரை வர வச்சு வேமா குழந்தைய அங்கே தூக்கிட்டு போக சொல்லிட்டு இருக்கா. குழந்தைய செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க குழந்தை இப்போ நல்லா தான் இருக்கா, ஆனால் நீங்கள் நல்லா கேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு ரொம்பவே சீரியஸ் ஆகிட்டுருக்கு, நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நீங்கள் இப்போயாச்சும் சொல்லுங்கள் அந்த குழந்தையோட அப்பா யார் அப்படின்றத சொன்னதும் குழந்தையோட அப்பா யாருன்றது எனக்கு தெரியாது, எனக்கு அப்போ வந்து ஒரு ஹரஸ்மெண்ட் மாதிரி நடந்துச்சு, நான் ஒரு பைத்தியம் மாதிரி இருந்தேன், என் வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு இருக்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு நான் வந்து கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என் பேபியுமே பிறந்த பிறகு அந்த குழந்தை தான் இப்போ வரைக்குமே எனக்கு வந்துட்டு எல்லா விதத்துலையுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கா, என்னை பாசமாகவும் பார்த்துட்ருக்கான்ற விஷயத்தெல்லாம் அங்கே வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம டாக்டருக்கே அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகி போயிடுது. அந்த குழந்தையோட நிலைமையை பார்த்துட்டு அவள் அழுகிறத பார்த்துட்டு அவங்களுக்கு கவலையாயிட்டு தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுகாதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொன்னதும் அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே அந்த பாப்பா வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுறா. ரொம்பவே வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க, நான் நல்லா தாம்மா இருக்கேன், நீங்கள் ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அம்மாவுக்கு நீ மட்டும்தானே இருக்க, நீவே இல்லைன்னா அம்மா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா.
படுத்துட்டு அம்மா உனக்காக தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரும்போது பார்த்தாங்க குழந்தைய காணோம். அப்போ அங்கே டாக்டரோட போயிட்டு பேபியை காணமேன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அங்கே அந்த லீ கால் பண்ணிடுறான். உனக்கு உன் குழந்தை வேணும்னா நீ ஒழுங்கா நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு அப்போ அந்த எல்லாருமே சேர்ந்துட்டு அவளை எப்படி புள்ளி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கண்டிப்பாக வந்துட்டு வசமாக இன்றைக்கி மாட்டிக்கிட்டா, அவளை யாராலையும் என்கிட்ட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ராடுகளுமே சேர்ந்து அங்கே ஒன்றா வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கே வந்ததுமே தயவு செஞ்சு என் குழந்தைய என்கிட்ட விட்டுருன்னு சொன்னதும் அவன் வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு கண்ணு முன்னாடி முந்தி என்ன வந்து நடந்துச்சோ அதே மாதிரி அங்கே வந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி தோணிட்டு இருக்கு. அவளை ஃபோர்ஸ் பண்ணி ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க வச்சு அங்கே வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது எல்லாத்தையும் நீ பண்ணணும், இல்லைன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம டாக்டர் வந்து பேசாமல் வந்து அவர்கிட்ட நான் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இப்படி வந்துட்டு அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அவளை மீட் பண்ணுறதுக்காக அவன் கிளம்பிட்டு இருக்கான். அவங்க அந்த ஃபேன்சி முதற்கொண்டு எல்லாருமே சொல்லி பார்க்குறாங்க. பட் ஆனால் ஹீரோ இப்போ நான் வந்து கண்டிப்பாக காப்பாற்றி போக ஆகணும், நீ வந்து இதில் தலையிடாதன்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் அங்கே அவன் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வந்து அங்கே இப்போ ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ அங்கே அதெல்லாமே வந்து பார்த்துட்டு ஓ நீ இவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக போயிட்டியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பக்கத்தில் நீ வான்னு சொன்னதுமே அந்த லீ வந்து நீ இப்போ போகணுன்னு வச்சுக்கோமே உன் புள்ள உனக்கு கிடைக்காது, நான் என்ன சொல்கிறேனோ அதை கேளு அப்படின்றத சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒன்றும் தடுக்கலப்பா வேணா நீ கூட்டிகிட்டு போ அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ வான்னு சொன்னாலுமே அவள் வரமாட்டா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. இன்னும் இவ்வளோ கீழ்த்தரமாக போயிட்டியா காசுக்காக அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அங்கே ரொம்ப சீப்பாக வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப அசிங்கப்படுத்தி அவ வேற அங்கே திட்ட ஆரம்பிச்சிடுறான். அங்கே தான் சொன்னல நீ தான் நம்பலை, இவ காசுக்காக வந்து எத்தனை பேர் கூட வேணாலும் போய் ஸ்லிப் பண்ணுவா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே குழந்தைய கூட்டிகிட்டு போகணுமேன்னு சொல்லிட்டு அவள் எதுவுமே சொல்ல மாட்டா. அங்கே ஃபேன்ஸ் ஆகிட்டா, இதுக்கப்புறம் நம்ம லேட் பண்ண வேணாம், நம்ம உடனே போய் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு வேமா வந்துட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே இங்கே வந்துட்டு சரி ஓகே நீ சொன்னதெல்லாம் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு உன் குழந்தை உனக்கு தான் அப்படின்றத சொல்லிட்டு அந்த குழந்தையுமே அங்கே வந்துட்டு விட்டாங்க. அப்போ அந்த பாப்பா வந்து அவங்க அம்மா என்ன உங்களுக்கு நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே அழுகும்போது நீ நல்லா தானே இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுகிறா. நான் வந்துட்டு பேசாமல் அந்த அங்கிளை போய் மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லவாமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. டிவியில் நியூஸ் போயிட்டுருக்கு, இவை வெட்டிங் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டான் போல் கோவத்தில். அப்போ அங்கே ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுகிறத பார்த்துட்டு அம்மா நான் வேணா போய் அந்த அங்கிள்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லவா, இல்லை நீங்களே போய் வந்துட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுங்கம்மா அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக வந்துட்டு நான் போய் இப்போ பேசுகிறேன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. ஆனால் இப்போ ஹீரோயின் அவங்க வந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. திரும்ப வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நினச்சிட்டு நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ட்ராயரை ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ வரைக்கும் இவள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஹீரோயினை வந்து எல்லாரும் சேர்ந்து புள்ளி பண்ணாங்களோ அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே கிடைச்சிருது. அது எல்லாத்தையுமே அவங்க எல்லாரும் பார்த்துட்டு வா இதை வச்சுட்டு நீ எங்களை வந்துட்டு என்ன பண்ணிடுவ, இப்போ இதெல்லாம் எங்க கையில் இருக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எல்லாருமே சேர்ந்துட்டு திரும்ப அங்கே வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பாப்பாவை பார்த்தா நான் போய் எப்படியாச்சும் அம்மாவை வந்து காப்பாற்றணும், அவர்கிட்ட இந்த உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேமா போயிட்டுருக்கா. பட் அங்கே வந்துட்டு மூக்கில் பிளட்டாக வந்து அந்த பொண்ணு அந்த இடத்துல மயக்கமாயிடுறா. வெட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ கரெக்டாக அங்கே அந்த பொண்ணு உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிட்டு என்னாச்சு உனக்குன்னு சொன்னதும் அந்த பாப்பா இப்போ வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே அங்கே வந்து டீட்டெயிலாக அங்கே வந்துட்டு அவங்ககிட்ட சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. கண்டிப்பாக போய் நான் அவளை காப்பாற்றி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்ன திரும்ப அந்த லீவ் வந்துட்டு இன்னைக்கு நீ எனக்கு வந்துட்டு சொந்தமாகறது யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது, எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்றத சொல்லிட்டு திரும்பவுமே அவகிட்ட வந்து அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோ கரெக்டாக அங்கே வந்துடுறான். ஹீரோவை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. வந்து அந்த லீயை போட்டு பயங்கரமாக அடி வெளுத்த ஆரம்பிச்சிடுறான். மரியாதை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க, இல்லை கண்டிப்பாக இவனை கொலையை பண்ணிடுவேன்னு சொன்னதும் எல்லாருமே அரண்டு அங்கே ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, நீ எதுக்காக என்கிட்ட வந்து மறைச்சிட்டு இருந்த, உனக்கு வந்துட்டு என்ன தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே வந்துட்டு அவள் கையில் அங்கே வந்துட்டு அவங்க குத்தி கிழிச்சது அங்கே இருக்க காயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே சர்டிஃபிகேட் எல்லாம் பார்த்துட்டு அவனால் தாங்கவே முடியல மனசு. இவ்வளோ தூரத்துக்கு நம்ம லவ் பண்ண பொண்ணுக்கு ஹரஸ்மெண்ட் நடந்திருக்கா, அப்புறம் என்ன நம்ம லாயராக இருந்த ஒரு பிரோஜனம், நம்மளால் காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். அவன் வந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே எழுதியிருக்கா. அவங்க தாத்தா வந்துட்டு அவளை போர்ஸ் பண்ணியே வந்துட்டு இவனை வேணான்னு சொல்ல வச்சதெல்லாம் அதை பார்த்துட்டு அவன் மனசே அங்கே உடஞ்சி போயிடுது. கடைசியில் வந்துட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அவள் கையை வந்துட்டு கிழிச்சி அவள் காதை வந்துட்டு காது கேட்காம ஆக்கி விட்டு கடைசியில் அவங்க அப்பா சாவுக்கு காரணம் இத்தனை பிரச்சனையுமே வந்துட்டு ஒரு பொண்ணு எப்படி சகிச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு அங்கே முடியவே இல்லை. ஹரஸ்மெண்ட் ஆகி எப்படி வந்துட்டு அந்த பேபி வந்து பிறந்துச்சுன்ற வரைக்கும் அதில் எழுதியிருக்கா. அவ்வளோதான் அவன் மனசு
மனசே சுக்குநூறாக உடஞ்சி போயிடுது. நம்ம ஹீரோயின் வேமா அதெல்லாமே எடுத்துகிட்டு இருக்கோவுமே, நீ வந்துட்டு இப்போ எதுக்காக வந்துட்டு இதெல்லாமே நீ மறைச்சிட்ருக்க, இதுக்கப்புறம் நீ வந்து மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ஹக் பண்ணிவிட்டு, உனக்கு இப்போ வரைக்கும் நடந்த கொடுமை எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நான் வந்துட்டு பழி வாங்கியே ஆவேன், அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், நான் லாயராக இருக்கப்போ சும்மா விட்டுருவேனா, அவங்கள கண்டிப்பாக நான் ஜெயிலில் தூக்கி போடாம விட மாட்டேன், உன்னை இதுக்கப்புறம் நான் விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கான். அந்த பாப்பாவுமே வந்ததுமே, நீ இதுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே வந்து கவலைப்பட தேவை கிடையாது, உன்னை நான் வந்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் காமிச்சு உன்னை சரி பண்ணிடுவேன், உன்னோட அம்மாவையுமே நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிடுவேன், உன்னையுமே நான் எப்பயுமே விடமாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். சரி, அங்கே வந்து நம்ம ஹீரோயின் அவன் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே, அப்போ அவள் இப்போ வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. எவ்வளோ நாள் இதை பற்றி நீங்கள் சொல்லாமல் இப்போ ஏன் சொல்ல வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, எவிடன்ஸ் எல்லாமே இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நான் இவளை வந்து நீதி வாங்கி கொடுப்பேன், இவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசும்போது அந்த புள்ளி கேங்குமே வந்துடுது. இவள் சொல்லிட்டுருக்க எல்லாமே போய் தான், இவங்க பேரண்ட்ஸே வந்துட்டு வேணாலும் சொல்லுவாங்கன்னு சொன்னதும் அவங்க அம்மாவும் தம்பியுமே சேர்ந்துட்டு அங்கே காசுக்காக வந்து ரொம்ப கீழ்த்தரமாக அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவ எத்தனை பேர் கூப்பிட்டாலுமே போயிட்டுருப்பா, இவளுக்கு காசு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே மனசே உடஞ்சி போயிடுது. பெத்த தாயே வந்துட்டு காசுக்காக எவ்வளோ கீழ்த்தரமாக பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. தாத்தா வீட்டில் கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு, நீ என்ன குடும்ப மானத்தை வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கியா, ஒழுங்காக வந்துட்டு இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிவிட்டு லைஃப்பில் செட்டில் ஆக வழியை பாரு, நீதி நியாயம் பேசிட்டு அவள் பின்னாடி போய் சுற்றி குடும்ப மானத்தை வாங்காதான்னு சொன்னதும், இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான், உங்களால் தான் அவள் வாழ்க்கையும் போச்சு, என் வாழ்க்கையுமே போச்சு, ரெண்டாவது இவளை நான் மேரேஜ் பண்ணிக்கிறவே நீங்கள் கடவுள் கூட நினைக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த லியே காமிக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து அவன் ரொம்ப கோவமாயிட்டு அவன் என்ன இந்த கேஸை ஜெயிச்சிடலான்னு பார்த்துட்டு இருக்காளா, கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த குட்டி பாப்பா வந்துடுறா. ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதுமே அந்த பாப்பா ரொம்ப கோவமாயிடுச்சுக்கா, என்ன உன்னை வந்து அம்மா எங்க உன்னோட அம்மா வந்துட்டு என்னை வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் வேகமாக வந்துட்டு அந்த இதை தூக்கி எறிய பார்க்குறான் மேலே. பட் அந்த குழந்தை கொஞ்சம் கூட அசரமாட்டுது. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்க, உங்கள் அம்மா வந்துட்டு உன்னை ப்ரெக்னென்ட் ஆகிட்டு எங்கே பெற்று விட்ருக்கா பார்த்தியா, அவளுக்கு வந்துட்டு உன்னோட ஃப்யூச்சரை பற்றி என்ன கவலை இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்னமோ அங்கே வந்துட்டு ரொம்ப மோசமாக அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு அதை வாங்கிட்டு போய் வேமா அங்கே கரெக்டாக குறிப்பாக அங்கே எரிஞ்சிச்சேக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு ஏய் நீ வந்துட்டு உண்மையை சொல்லு, யார் வந்துட்டு நீ பெரிய ஜீனியஸாக இருக்கியே, உன்னோட அப்பா யார், உன்னோட அம்மா வந்துட்டு உனக்கு சொல்லியிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும், எனக்கு எங்கள் அம்மா வந்துட்டு எந்த அப்பாவையும் சொன்னது கிடையாது, 5 இயர்ஸாக வந்துட்டு நான் எங்கள் அம்மா கூட சேர்ந்துருக்கேன் அவ்வளோதான் சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேமா அவளோட ஹேரை வந்து ஒன்று வந்து வேமா எடுத்துக்கிறான். கண்டிப்பாக வந்துட்டு இது என்னோட குழந்தையா இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நீ வந்துட்டு என்னோட அம்மாவை எப்பயுமே புலி பண்ணிட்டு இருக்க, நீ ரொம்பவே மோசமான பர்சன் அப்படின்ற சொன்னதும், நான் வந்துட்டு என்னோட பொண்ணா வந்துடுறியா, நான் வந்துட்டு உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிருவேன், என்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு சொன்னதும் இந்த மாதிரி ஆளெல்லாம் எனக்கு ஒன்று அப்பாவை தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவனுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஜோசியக்காரால் சொல்லியிருக்காங்க, இவன் வந்துட்டு ஏதாச்சும் பொண்ணுகிட்ட தப்பாக வந்துட்டு நடந்துக்கிட்டான்னா கண்டிப்பாக வந்துட்டு இவனுக்கு ரொம்ப பெரிய வந்துட்டு ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடியட் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே மோசமாக பிஹேவ் பண்ணி இருந்திருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு வேமாங்க வந்துட்டு போயிட்டுருக்காங்க அந்த டிஎன்ஏ எடுக்கிறதுக்காக. நம்ம ஹீரோயின் குழந்தைய காணமேன்னு சொல்லிட்டு வேமாங்க தேடி வரும்போது, நீ வந்துட்டு என்னத்தை வந்து என்கிட்ட மறைச்சிட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதோ, நான் என்னத்தை போய் மறைச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு வேமாங்க போகும்போது இவன் நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லு, அந்த குழந்தை யாரோடது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அந்த பிள்ளை வந்துட்டு அவனை பிடிச்சி கையை வச்சு கடிச்சு வச்சிடுறா. வேமாவை பிடிச்சவங்க தள்ளி விட்டதுமே குழந்தை அந்த இடத்துல அங்கே வந்துட்டு தலையில் அடிப்பட்டு அங்கே மயக்கமாயிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோங்க வந்துட்டு ரொம்ப அவனுக்கு டென்ஷன் ஆகி போயிடுது. வேமாங்க அடிக்கிறதுக்காக போனதும், தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு அவங்க கூட சண்டை போடாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கேருந்து தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இவன் உடனே நான் இப்போவே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாகணும் அப்படின்றத சொல்கிறான். எனக்கு அங்கே குழந்தைங்கள்லாம் சேர்ந்து அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது எனக்குமே வந்துட்டு வேணுமா அந்த மாஸ்க் வந்துட்டு அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ கூட்டிகிட்டு போகிறேனே உனக்கு வந்துட்டு வாங்கி கொடுக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை வாங்குறதுக்காக போகிறா. அப்போ அந்த பேபி வந்துட்டு நம்ம ஹீரோட்ட 5 இயர்ஸாக வந்துட்டு அம்மாவோட லைஃப்பில் என்னென்ன நடந்துருக்கு தெரியுமா அங்கிள்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நடந்த எல்லாத்தையுமே அவள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் எங்கள் அம்மாவை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அவங்கள நல்லா பார்த்துக்குருவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி பேசிகிட்டே போயிட்டுருக்கா. அங்கே வந்துட்டு பிளட்டாக வந்துட்டு அவளுக்கு வந்துட்டுருக்க வாயிலேருந்து. பட் நம்ம ஹீரோ அதை பார்க்கல. அவங்க வந்துட்டு சாஞ்சி பேசிகிட்டே வரவுமே ரொம்பவே வந்துட்டு அவன் ஹாப்பியாகிட்டுருக்கான். அந்த குழந்தைய ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் மைண்டில் போயிட்டுருக்கு. அப்போ ஹீரோயின் அந்த மாஸ்க்கை வாங்கிட்டு வந்ததும் அந்த குழந்தை வாயெல்லாமே தொடச்சிட்டு, அம்மா நீங்கள் எப்பயுமே என்னை ஒரு மான்குட்டி மாதிரி தானே பார்த்துக்கிட்டீங்க, நான் உங்களோட செல்ல மான்குட்டி தானே அப்படின்றத சொல்லிட்டேக்கா. நீங்கள் இதுக்கப்புறம் லைஃப்பில் எப்பயுமே நீங்கள் கவலைப்படக்கூடாது, நீங்கள் இவர் கூட சேர்ந்து ஹாப்பியாக இருக்கணும்னு
பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் மயக்கமானதுமே ஐயோ என்னாச்சு என் பிள்ளைக்குன்னு சொல்லும்போது அங்கே பிளட்டாக வாமிட் எடுத்துடுறா. அம்மா நீங்கள் வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, நீங்கள் அங்கிளை மேரேஜ் பண்ணிவிட்டு எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்கிறா. நீ வந்துட்டு வா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொன்னதும் நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்கம்மா, எனக்கு அவ்வளோதான் வாழ்க்கைன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சு. நீங்கள் வந்துட்டு இவரை மேரேஜ் பண்ணிவிட்டு எப்போயும் ஹாப்பியாக இருக்கணும், நான் அடுத்த ஜென்மன் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் குழந்தையாக தான் நான் பிறக்கணுமா அப்படின்றத சொன்னதும் நீ தான் எனக்கு எப்பயுமே என்னோட பிள்ளையா பிறக்கணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அழுதுட்ருக்கா. அந்த பாப்பா நான் வந்துட்டு பிறந்த வசதானே உங்களோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அந்த மாஸ்க் எடுத்து அவங்க அம்மா பார்த்து சிரிச்சிட்டு அந்த பொண்ணு அப்படியே வந்து இறந்து போயிடுறா. அங்கே 2 பேருமே ரொம்ப கவலைப்பட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அவனால் தாங்கவே முடியல. ஹீரோயின் என்னோட புள்ள போயிட்டாலேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிடுறா. ஹாஸ்பிட்டலில் அவளுக்கு முழிப்பு வரும்போது ஐயோ என் குழந்தைய காணோம் எங்கே போனா அப்படின்ற சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே வந்துட்டு புள்ள உயிரோடதாகவே இருக்கதை நினச்சிட்டு அங்கே இங்கேயுமே தேடிட்டுருக்கா. எல்லா குழந்தைங்களுமே அவளோட குழந்தை மாதிரியே அவளுக்கு அங்கே தோண ஆரம்பிச்சிருது. அவள் அங்கே வந்துட்டு ரொம்பவே மென்டல் டிஸ்டர்ப் ஆகிடுறான். வேகமாக வந்துட்டு அந்த குழந்தை வந்து அங்கே லக்கி சம் மாதிரி ஏதோ எழுதி தொங்க விட்டுருக்கா போல். அதில் போயிட்டு அங்கே வந்து பார்த்துட்டு அந்த குழந்தைய பற்றி நினச்சி அவள் பாட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோக்கு அங்கே மனசே ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என் குழந்தைய என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை ஹக் பண்ணிட்டு அவள் பாட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. அவன் இதுக்கெல்லாம் காரணமானவங்கள கண்டிப்பாக வந்துட்டு நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இங்கே டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துடுது. பார்த்தா இந்த ஃப்ராடு நாயோட குழந்தை தான் அது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இதை வச்சே நான் அந்த கேஸை வந்து ஜெயிச்சிருவேன், அவள் என்னோட பேபி, அவள் என் கூட தான் சேர்ந்து ஒன்றா இருந்தால் நான் ஒன்றும் அவளை புள்ளி பண்ணலன்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இந்த இடியட் வந்து ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். அந்த ஃப்ராடுங்களோட சேர்ந்து அந்த லின் வந்து அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவள் எப்படிப்பட்டவ தெரியுமா, அதனால தான் நாங்கள் அவ்வளோ தூரத்துக்கு அவளை புள்ளி பண்ணோம். ஒரு விஷயம் தெரியுமா, அவள் எந்த தப்புமே ஆரம்பத்துலேருந்து பண்ணலை, எல்லாமே நாங்கள் தான் பண்ணோம்னு சொல்லிட்டு அவகிட்ட அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து அவளை எப்படி வந்து அடித்து காயமாக்கி காதெல்லாம் வந்து கேட்க விடாமல் பண்ணி கையெல்லாம் உடைச்சி அவளை வந்து ரேப் பண்ண வச்சு இத்தனை வேலை பண்ண அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்ததுமே அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அங்கே கண்ணே கலங்கி போயிடுது. அட பாவிங்களா, இப்படியா நீங்கள் வந்துட்டு கொடுமைப்படுத்துனீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு அங்கே வந்துட்டு கோர்ட்டில் அங்கே வாதாடிட்டு இருக்கான். பட் அங்கே ஹீரோக்கு வந்து எந்த ஒரு எவிடன்ஸுமே சரியாக வந்து கிடைக்கல. அவன் கோர்ட்டில் வந்துட்டு கேஸை தோக்குற லெவலுக்கு போயிட்டுருக்கு. அப்போ உங்ககிட்ட வந்து என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கும்போது கடைசியில் பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஃபியான்சி அந்த பொண்ணு வந்து நான் இருக்கேன் எவிடன்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நேற்று இவங்க கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணும்போது இவங்க அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க பண்ணதான் என்கிட்ட ஒத்துக்கிட்டாங்க. இதை வாயில் சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, என்கிட்ட அதுக்கான எவிடன்ஸுமே இருக்குது அப்படின்ற சைட்டு அங்கே பென்ட்ரைவ் அவள் கொடுத்துடுறா. அந்த பென்ட்ரைவை வந்துட்டு அங்கே போட்டு எல்லாருமே பார்த்ததுமே அவ்வளோதான் எல்லாருக்குமே அங்கே கொந்தளிப்பாகிடுது. ஒரு சின்ன பொண்ணுகிட்ட எப்படி இந்த நாய்ங்க வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு பிஹேவ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற சைட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப கோவமாயிருது. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு சாகுற வரைக்கும் வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து உள்ளதுக்கு போட சொல்லிடுறாங்க. நீ எதுக்காக அப்படி பண்ணன்னு சொல்லிட்டு அங்கே லின்ட்டை கேட்டதும் உன்ன மாதிரி ஜென்மங்க கூட நான் வந்துட்டு பேசுகிறதுக்கு கூட விரும்பலை, நீங்களாம் மிருகங்க அப்படின்றத சொல்லிடுறா அவள். அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோங்க கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கே எல்லா ரிப்போர்ட்டர்ஸுமே இப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சா, அவன் இந்த தப்புமே பண்ணலைன்னு நம்ம சொல்கிறான். அப்போ அங்கே லின் ரொம்பவே தேங்க்யூன்னு சொன்னதும் நீ நானும் எப்பயுமே ஃப்ரெண்ட் ஆக முடியாது, ஒரு மனுஷனுக்கு ஒரு கொடுமை நடக்கும்போது அதை பார்த்துட்டு வந்து எப்படி சும்மா இருக்க முடியும், எதிரியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு இப்படிலாம் வந்து தப்பு நடக்கவே கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்க எல்லா லேடிஸுமே உனக்கு நாங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறோமா, நீ எந்த தப்புமே பண்ண கிடையாது, கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு எதிராக வந்து பண்ணவங்களுக்கு இதை விட மோசமான தண்டனை கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க தாத்தா அவங்க அம்மாவுமே நம்ம ஹீரோயினை மனசார ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா அவரால் தான் இத்தனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லீ அங்கே வந்துடுறான். நீ வந்துட்டு எதுக்காக அப்படி பண்ணிட்டுருக்க, நீ வந்து ஒழுங்காக சொல்லு, என்னோட பொண்ணு எங்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் உன் பொண்ணு தானே காருக்குள்ளே இருக்கா அப்படின்ற சொன்னதுமே காரை திறந்து பார்த்தா அங்கே அந்த ஃபியூனல் ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். குழந்தை வந்து செத்து போயிடுச்சான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே அழுததுமே இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தானே, நீ தான் உன் கையாலே குழந்தை எனக்கு தள்ளி விட்டதில் அவள் இறந்து போயிட்டான்றத சொன்னதும் மனசே உடஞ்சி போயிடுது. இத்தனை பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து கில்ட்டி ஆகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என் பிள்ளைய கொன்ன கொலகாரினின்னு சொன்னதும் அங்கே அவன் வந்துட்டு அந்த குழந்தைய நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நான் வந்து பண்ண பாவத்துக்கு கடைசியில் என்னோட ஃபேமிலிக்கே வாரிசலாமல் போயிடுச்சான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ அங்கே அவங்க
அவங்க அம்மாவும் அவங்க தம்பியுமே வந்துட்டு ப்ளீஸ் எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கூப்பிட்டதும் ஹீரோயின் திரும்பி கூட பார்க்கல. ஹீரோயினுக்கு ஒரு பெரிய கம்பெனியில் அங்கே ஜாப்மே வாங்கி கொடுத்துருக்கான். நீ டிசைனராக வந்துட்டு உன்னோட ஒர்க்கே எல்லாத்தையும் ரொம்ப சூப்பராக நீ பண்ணணும். உன்னோட குழந்தையோட ஆசையே அதுதான். நீ கண்டிப்பாக வந்துட்டு உன் குழந்தைக்காக உன் லைஃப்பில் நீ பெரிய ஆளாகி காமிக்கணும் அப்படின்றத சொல்கிறான். உன்னை நான் எப்பயும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த சாகிற வரைக்கும் என்னோட லைஃப்பில் நீ மட்டும்தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ஏற்றுக்கிறான். அவன் கூட சேர்ந்து அந்த மரத்துக்கு அவள் போயிட்டுருக்கா. அப்போ அவள் லைஃப்பில் இப்போ வரைக்கும் நடந்த கஷ்டங்கள் எல்லாமே அவள் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டுருக்கு. அப்போ அந்த குழந்தையோட மாஸ்க்கை கொண்டு போய் அதில் வந்து அவள் கட்டி விட்டுறா. நம்ம ஹீரோ நீ உன் லைஃப்பில் வந்து சாதிச்சு காமிக்கிறதுல தான் உன்னோட பொண்ணோட வந்துட்டு ரொம்ப சந்தோஷமே இருக்குது. அதை நீ புரிஞ்சு நடந்துக்குவேன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். அப்புறம் நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே எமோஷனலாக இருந்துச்சு இந்த மூவி. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.